கோளாறால் பயிற்சி விமானம் சாலைக்கு வந்த நிலையில் இன்று விபத்து ஏற்பட்டிருக்கிறது. திருப்போரூர் அருகே பயிற்சி விமானம் விழுந்து நொறுங்கியிருக்கிறது. விமானி சாதுரியமாக பாராசூட் மூலம் தப்பித்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் ராபர்ட் இணைந்திருக்கிறார். ராபர்ட், விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பா லாவண்யா, அதாவது கிழக்கு கடற்கரை சாலை திருப்போரூர் ஒட்டிய பகுதியில் உப்பாலம் இருக்கிறது. இந்த உப்பாலம் சுமார் ஒரு 2000 ஏக்கர் உப்பு தயாரிக்கும் ஒரு திறந்த வெளி இடம். இதுல தற்போது ஒரு பயிற்சி விமானம் விழுந்து நொறுங்கி உள்ளது. தாம்பரம் விமானப்படை தளத்திலிருந்து பயிற்சி பெற்ற ஒரு விமானிகள் எப்பவுமே இந்த காலியான இடங்களை சுற்றி வருகின்றனர். இப்பகுதியில் விமானங்கள் பயிற்சி பெறுவது வழக்கமான ஒன்று. இந்த நிலையில் தற்போது ஒரு விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. விமானி பறந்து கொண்டு இருக்கும்போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு தொடர்ந்து விமானத்தை இயக்க முடியாததால் விமானம் முற்றிலும் செயலிழந்த நிலையில் அவர் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்து பாராசூட் மூலமாக தற்போது தரையிறங்கி விட்டார். இதன் காரணமாக விமானம் கீழே விழுந்தது சுக்குநூறாக உடைந்து விமானம் போன்ற எந்த ஒரு அடையாளமும் தெரியாத அளவுக்கு சுக்குநூறாக விழுந்து நொறுங்கியது. இதன் காரணமாக இப்பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டு வரும் நிலையில் தற்போது இப்பகுதி மக்கள் இதை காண ஏராளமான பேர் குவிந்து வருகின்றனர். விமானியை பாராசூட் மூலம் குதித்து தகவல் கொடுத்து விட்டு குதித்த காரணத்தினால் தற்போது தாம்பரம் விமானப்படையிலிருந்து ஹெலிகாப்டர் வந்துள்ளது. விமானியை பத்திரமாக அவரை மருத்துவமனை கொண்டு செல்லவும் அந்த விமானத்தில் அவர் ஹெலிகாப்டரில் ஏற்றும் முயற்சியில் தற்போது ஈடுபட்டுள்ளனர். இதனால் இப்பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. லாவண்யா, ராபர்ட், விமானம் நொறுங்கிய இடம் என்பது குடியிருப்பு பகுதியா இல்ல மக்கள் அந்த பகுதியில் இந்த விபத்தை பார்த்திருக்கிறாங்களா? என்ன தெரிவிக்கிறாங்க? கண்டிப்பா அது குடியிருப்பு பகுதி. உப்பாலம் என்பது ஒரு திறந்த வெளியீடு. அங்கு குடியிருப்புக்கான எந்த சாத்தியமும் இல்லாது. அருகில் உப்பாலத்துக்கு அருகில் ஒரு தனியார் உப்பால தொழிற்சாலை மட்டும் உள்ளது. ஆனால் இந்த விமானம் திறந்த வெளியில் விழுந்து நொறுங்கியதால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. இதனால் விமானிக்கு எந்த ஒரு பெரிய விபத்தும் ஏற்படவில்லை. பாதுகாப்பாக விமானி அந்த ஒரு காலியான உப்பாலத்தில் விமானத்தை விரைவு செய்துவிட்டு அவரும் பாராசூட் மூலமாக குதித்தால் யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல் தற்போது உள்ளது. ராபர்ட், இந்த விமானம் விழுந்து நொறுங்கிய இடத்துல அதிகாரிகள் விமான படையை சேர்ந்தவை யாராவது ஆய்வு மேற்கொண்டிருக்கிறாங்களா? கண்டிப்பா ஹெலிகாப்டரில் வந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் தற்போது ஆய்வு அவங்க இருவர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் விமானியை அந்த பயிற்சியில் ஈடுபட்ட வந்த விமானியை தற்போது அவரையும் மேலே கொண்டு அவரை மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்ற ஏற்பாடு நடந்து வருது. விமானம் எப்படி நொறுங்கியது கொண்டு தற்போது இரண்டு பேர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தரவழி மார்க்கமாக அந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் தற்போது வந்து கொண்டிருப்பதாக தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ராபர்ட்.